திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேன எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மண் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மிகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோம். எல்லாம் வெள்ளம் பெருமான் அருந்தரும் பன்னார் மொழி அம்முடர்மர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மிகளாலை வணங்கி உரையாசிரிய சிவக்கணி ஐயாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருவாவடுதுறை ஆதீன குருமுகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மிகளாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவள்ளில் எல்லாம் முக்கரணங்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, இன்று ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரம், எம்பெருமான் நின்றசீர் நெடுமாற நாயனார் குருபூசை திருநாள். எம்பெருமான் நின்றசீர் நெடுமாற நாயனாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் 10 திருப்பாடல்களில் நமக்கு போற்றியிருக்கிறார். நின்றசீர் நெடுமாற நாயனாருடைய திருச்சரிதத்தை திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்பியல் நமக்கு அருளுகின்ற பொழுது, நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்றசீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி போற்றுகின்றார். அதாவது நிறையினை மேற்கொண்ட சிந்தையினாலே நெல்வேலி போரனை வென்றவர் ஆகிய நின்றசீர் நெடுமாறனாரின் அடியார்க்கும் நான் அடியேன் ஆவேன் என்று சொல்லி, அதாவது திருநெல்வேலி போரிலே வடபுலத்திலே இருந்து வந்தவர்களை திருநெல்வேலி போரிலே வென்றதை இங்கு குறிப்பாக சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி அது நிறை கொண்ட சிந்தை என்று சொல்லுவது மண்ணாசை, குரோதம் போன்ற அந்த தீய எண்ணங்கள் எல்லாம் இல்லாது தன்னுடைய நாட்டை காவல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்திலே போர் செய்து வெற்றி பெற்றவர். வடபுலத்திலே இருந்து வந்தவர்களை தன்னுடைய நாட்டை காவல் செய்யும் முறையாலே போர் செய்து வென்றதனால நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற என்று சொல்லி அந்த திருநெல்வேலி போரை பற்றி நமக்கு நம்முடைய முதல் நூல் ஆசிரியர் போற்றுகின்றார். அதே மாதிரி நெடுமாறன் என்று சொல்லுவது இவருடைய திருப்பெயர், நின்றசீர் நெடுமாறனார் என்று சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய சரிதத்திலே அவருடைய சரிதத்தை விளக்கமாக நமக்கு அருளி இருக்கிறார். வகை நூலாசிரியர் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஞானசம்பந்த பெருமானோடு வாதிலே தோற்ற சமணர்கள் 8000 பேர்களை கழுவில் ஏற்றதை பற்றி போற்றுகின்றார். கார்த்தன் முகில்கை கடல் காலியர் பெருமாற்கு எதிராய் ஆத்த அமரர் அழிந்தது கண்டு மற்ற ஆங்கவரை கூர்த்த கழிவின் நுனி வைத்த பஞ்சவன் என்று உரைக்கும் வார்த்தை அது பண்டு நெல்வேலியில் வென்ற மாறனுக்கே. கரிய தண்ணிய முகிலை போன்ற கையினையுடைய கடற்காலியவரின் பெருமானாகிய ஆளுடைய பிள்ளையாருக்கு பகையாய் ஆத்து வந்த சமணர்கள், ஆளுடைய பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுக்கு பகையாக அந்த வந்த சமணர்கள் வாதில் தோற்ற அழிவெய்தியதை கண்டு தோல்வியுற்ற அந்த இடத்தை அந்த சமணர்களை கூர்மையுடைய கழிவின் முனையில ஏற்றி வைத்த பாண்டியர். அவர்கள் 3 போட்டியிலும் தோற்று விடுகிறார்கள். அந்த 3 போற்றியிலும் தோற்றுவிட்ட சமணர்களை அவர்களுடைய கூற்றுப்படி சமணர்களே சொல்லுகிறார்கள், நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று சொன்னால் எங்களை கழிவில் ஏற்றுங்கள் என்று சொல்லி 8000 சமணர்கள் கூறுகின்ற பொழுது, அதே போல 3 வாதங்களிலும் தோற்ற சமணர்களை அந்த கழிவில் ஏற்றிய பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் மன்னனாக இருக்கக்கூடிய அமைச்சர் குலைச்சுவையாருடைய மூலமாக மன்னன் அதை நிறைவேற்றி வைத்தார். இங்க அதை சொல்றார், தோல்வியுற்ற அந்த இடத்தை அந்த சமணர்களை கூர்மையுடைய கழிவின் முனையில ஏற்றி வைத்த பாண்டியர் என்று சொல்லி அப்படி சொல்லுகின்றார். அவருடைய சொல்லும் புகழானது முன்னாளில் நெல்வேலி போரில் வெற்றி கொண்ட பாண்டியருக்கே உரியது என்று சொல்லி திருநெல்வேலி போரிலே வெற்றி கொண்டதை நமக்கு வகை நூல் ஆசிரியரும் போற்றுகின்றார். முந்தைய சரிதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பாண்டியர் மதுரை மாநகரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது அங்கு சமணம் விரவி இருந்தது. அப்படி சமணம் விரவி இருந்த காலத்திலே மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் மட்டும் சைவத்திலே சிறந்து விளங்கி நின்றார்கள். அதிலே மங்கையர்க்கரசியார் கரமனுக்கு உடன்பாடு இல்லாத சமயம் என்று சொல்லி
கணவனுக்கு தெரியாமல் தன்னுடைய திருமாங்கல்யத்திலே திருநீர் அணிந்து கொண்டு அப்படியெல்லாம் சைவத்தை போற்றி வளர்த்த பெருந்தகை நமக்கு நம்முடைய மங்கையர்க்கரசியார். அப்படி குலச்சிறை நாயனார் அவருக்கு துணையாக இருந்து சைவத்தை போற்றி வந்தார். அப்படி வருகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசு பெருமானோடு மறைக்காட்டில் இருக்கின்ற பொழுது, திருமறைக்காட்டிலே கதவம் திறப்பித்தும் அடைப்பித்தும் அந்த அற்புத செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது 2 ஒற்றர்களை அனுப்புகிறார். அவர்கள் சென்று மதுரையம்பதியிலே மங்கையர்க்கரசியார் கொடுத்த ஓலையை ஞானசம்பந்த பிள்ளையாரிடத்திலே கொடுக்கின்றார்கள். அந்த ஓலையிலே தாங்கள் இங்கு எழுந்தருளி சமண இருள் நீக்கி சைவம் தலைக்க தாங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். அப்படி அவர் மதுரையம்பதி செல்லுகின்ற பொழுது மங்கையர்க்கரசியாருடைய கூற்றை ஏற்று மதுரையம்பதி செல்ல இசைவு தெரிவிக்கின்ற பொழுது நாவுக்கரசு பெருமான் சொல்லுகிறார், செல்ல இசையேன் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் சமணர்கள் மிகவும் வஞ்சனையுடையவர்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே தடுக்கிறார். அப்படி தடுத்த ஞானசம்பந்த நாவுக்கரசு பெருமானிடத்திலே நம்முடைய பிள்ளையார் சொல்லுகிறார், பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பழுது வந்தனையாது என்று சொல்லுகிறார். சிவபெருமானுடைய திருவடி வணங்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு குற்றமும் வாராது என்று சொல்லி உறுதிபட சொல்லுகிறார். அப்பொழுது நாவுக்கரசு பெருமான் சொல்லுகிறார், இன்று நாளும் கோளும் சரியில்லை என்று சொல்லுகின்ற பொழுதுதான் வேயிறு தோழிபங்கன் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை நாவுக்கரசு பெருமானுக்காக ஞானசம்பந்த பெருமான் அங்கே அருளை செய்து அதற்கு பிறகு அவரிடத்திலே சொல்லுகிறார், மதுரையம்பதியிலே திருநீறு பூசியவர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். ஒன்று குலச்சிறை நாயனார், இன்னொன்று மங்கையர்க்கரசியார். அந்த 2 பேரையும் சென்று நான் பார்த்து கொண்டு வந்து விடுகிறேன், வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன், உங்களுடைய ஆணை என்று சொல்லி அவரிடத்திலே ஒரு ஆணை பெற்று செல்லுகிறார். எல்லையில்லா நீரு போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடையேன், அங்கு தீங்கு புரி அமணர் செயல் அழிவித்து சைவம் வாரித்தன்றி வேறு ஒன்றும் செய்தேன், ஆணை உமதே என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் ஆணை நமதே என்று பாடிய ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசரிடத்திலே ஆணை பெற்று மதுரையம்பதி செல்லுகிறார். நானும் கூட வருகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சமணர்களை வீழ்த்துவதற்கு அடியேனே போதும் என்று சொல்லி அவரை மறுத்து தான் மட்டும் செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற வழியிலே அவர் மதுரையம்பதி சென்று அணைந்து விடுகிறார். அப்படி மதுரையம்பதி சென்று அணைகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய சமணர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் வந்த காட்சியை பார்த்து அவர் மனதுக்குள்ளே அவர்களுக்கு ஒரு அச்சம். ஆனால் அவர்கள் பாண்டியனிடத்தில் எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மாவலாய் உந்தன் மதுரையில் சைவ வேதியர்களை கண்டு யாம் முட்டு என்று சொல்லி மாவலாய் என்று சொல்றாருங்க. மாவலாய் உந்தன் மதுரையில் சைவ வேதியர்கள் பார்த்ததனால கண்டு முட்டு அப்படின்னு சொல்லி சமணர்கள் சொல்லுகிறார்கள். அதை கேட்டதனாலே எனக்கு கேட்டு முட்டு என்று சொல்லி பாண்டியனும் அதற்கு மறு வார்த்தை சொல்லுகிறார். அப்படி இருக்கிற இடத்திலே அவர்கள் கண்டு முட்டு பார்த்ததனாலே கண்டதனாலே முட்டு, அந்த வார்த்தையை கேட்டதனாலே முட்டு தீட்டு என்று சொல்லி பாண்டியனும் அவர்களோடு ஒத்திருக்கின்ற காலத்திலே அந்த சமணர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சிறு மறையவன் உரையக்கூடிய இடத்திலே வெந்தளல் பட விஞ்சை மந்திரம் தொழில் விளைத்தால் இந்த நன்னகரிடத்து இரான் ஏகும் அப்படின்னா, அவன் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் தீயெல்லாம் மூட்டலை, மந்திரம் நம்மளுடைய மந்திரத்தை சொன்னா அதே தீ மூட்டுவது போல இருக்கும், அதை பார்த்து பயந்துட்டு ஓடிடுவான் என்று சொல்லி, அதை சிவ மறையோன் அப்படின்னு சொல்லி சிறு மறையோன் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா பாண்டியன் என்ன ஏதுன்னு கேட்கற அந்த அளவுக்கு ஒரு அறிவு வேலை செய்யலை. இப்போ என்ன செய்யறார் அப்படின்னா, ஆவதொன்று அதுவேயாகில் அதனையே விரைந்து செய்ய போவதென்று அவரை போக்கி பொய்ப்பொருளாக கொண்டான் என்று சேக்கிழ பெருமான் சொல்றார். அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி சொன்னோன்னா சரி அப்படியா அப்படியெல்லாம் இப்படி அதெல்லாம் எதுவும் கேட்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அந்த இடத்துல அறிவு வேலை செய்யலை. என்ன சொன்னார் அப்படின்னா, ஆவதொன்று அதுவேயாகில் அதனையே விரைந்து செய்ய போவதென்று அவரை போக்கி பொய்ப்பொருளாக கொண்டான் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்துல அப்படின்னா அதைவே செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அவசர கதியால் சொன்னதுனால அவர்கள் தீ மூட்டி பார்க்குறாங்க. மந்திரத்தில் ஒன்றும் வேலை ஆகலை. ஏன் வேலை ஆகலைன்னா, அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிவ மந்திரம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சிவாய நம சிவாய இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க.
சேக்கிழ பெருமான் இந்த இடத்துல தான் சொல்றார், ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கில் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே. அப்படின்னா அஞ்செழுத்து சொல்லக்கூடிய இடத்துல இன்னொரு மந்திரம் வேலை செய்யாது. அதுவும் யாரு சொல்லிட்டு இருக்கிறது? எல்லா சிவனடியார்கள், அப்படியே சமய நெறி பூண்ட ஒழுகக்கூடிய, அப்படியே சைவ நெண்ணெறிகளை நின்று ஒழுகக்கூடிய, அப்படியே வேடம் தரித்த அடியார் பெருமக்கள் அங்கே இருக்கிறாங்க. அதனால அந்த தீ அங்கே மூளலை. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிஜமாலுமே தீப்பத்தி வச்சிடுறாங்க. ஏன்னா மந்திரத்தினால தீ மூளலை. அதனால ஏன்னா ஏற்கனவே அங்கே சிவ மந்திரம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதனால தீ மூட்டுகிறார்கள். அப்படி தீ மூட்டியது ஞானசம்பந்த பெருமானுடைய செவிக்கு செல்லுகிறது. அவர் பார்த்து பெருமானிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார். மதுரையம்பதி சொக்கநாத பெருமானிடத்தில் விண்ணப்பம் வைத்து அவர் அங்கு என்ன சொல்றாருன்னா, பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று சொல்லி அந்த பதிகத்திலே போற்றுகின்றார். இதெல்லாம் அப்படியே எங்க போய் சேரணுமா? பாண்டியனிடத்துல சேரணும். அது மெதுவா போய் சேரணும். ஏன்னா வேகமா போய் பாண்டியனிடத்துல தாக்கிடுச்சுன்னா பாண்டியன் அவ்வளவுதான், உயிரோடு இருக்க முடியாது. அதுக்கு ஏன் பையவே சென்று பாண்டியர்க்காகவேன்னு சொன்னாருங்கிறதுக்கு 6 காரணங்கள் சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்றாரு. 6 காரணங்கள் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னென்னா, பாண்டிமா தேவியா தமது பொற்பில் பயிலும் நெடும் மாங்கல்ய நான் பாதுகாத்து. அதாவது அம்மாவுடைய திருமாங்கல்யத்தை முதல்ல பாதுகாக்கணும். ஏன்னா வேகமாக பாண்டியன் இறந்து போச்சுன்னா அம்மாவுடைய திருமாங்கல்ய நான் இருக்கார். அதனால் அதை பாதுகாக்கும் பொருட்டாக 1. ஆண்தகையார் குலச்சிறையார் அன்பினாலும், குலச்சிறை நாயனார் அவருடைய அன்பினாலும் அந்த தீ வேகமாக போகல. அரசன்பால் அபராதம் உறுதலாலும், அரசனை மன்னித்து அவருக்கு அபராதம் கொடுத்து, அவருக்கு தக்க அபராதம் கொடுத்து அவரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி, மீண்டும் சிவநெறி அடையும் விதியினாலும், நின்றசீர் நெடுமாறனார் இப்ப சமணத்தில் இருந்தாலும் கூட மீண்டும் சிவநெறி அடைய வேண்டும் என்கின்ற ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, வெந்நீர் வெப்பகல புகழி வேந்த தீண்டியிட பேரடைதலாலும் தீப்பிணியை பையவே செல்க என்றார் என்று சொல்லி சொல்றாருங்க. அதாவது இதுல என்னன்னா, வெந்நீர் வெப்பகல புகழிவேந்தர் தீண்டியிட பேருடையதாலும், அந்த வெந்நீர் வெப்பகல அந்த வெப்பமானது அகலும்படியாக ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய திருக்கரத்தின் மூலமாக தீண்டி அவர்களுக்கு திருநீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இதுதான் காரணம். இந்த தென்னவன் தனக்கு நீர் சிறப்புறச் செல்வர் இருந்தார், முன்னவன் பணிந்து கொண்டு முழுவதும் அணிந்து கொண்டான், மன்னவன் நீர் அணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்வார் துண்ணி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார் அப்படின்னு. மதுரை என்பதையே முழுக்க திருநீற்று கோலத்தில் இருக்கு. திருநீரையே பார்க்காத மதுரை என்பதில ஞானசம்பந்த பெருமான் பாண்டியனுக்கு திருநீர் பூசுகின்ற பொழுது அத்துணை பேரும் திருநீர் அணிந்து கொண்டார்களாம். அதான் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. அதான் சார், தென்னவன் தனக்கு நீர் சிறபுறச் செல்வர் இருந்தார் அப்படின்னார். சிறபுறச் செல்வர் யாரு? ஞானசம்பந்த பெருமான். சீர்காழியினுடைய 12 பெயர்களிலே ஒன்று சிறபுரம் என்று சொல்வது. தென்னவன் என்று சொன்னால் பாண்டியன், நின்றசீர் நெடுமாறனார். தென்னவன் தனக்கு நீர் சிறபுறச் செல்வர் இருந்தார். அப்படி முன்னவன் பணிந்து நின்று முழுவதும் அணிந்து கொண்டான் அப்படின்னா, அப்படி பணிவா நின்று வாங்கிட்டான். சரி, மன்னனே திருநீர் பூசிட்டான், நம்மளுக்கு என்ன? மக்கள் எல்லாரும் பூசிக்கொண்டார்கள். இப்படித்தான் மதுரை என்பதில திருநீர் செழித்தது, திருநீர் பூசப்பட்டது என்று சொல்லி நமக்கு புராணத்துல நாம் அறிய முடிகிறது. இதெல்லாம் நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, முதல் பாடல் பெரிய புராணத்துல இந்த சரியத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, தடுமாறு நெறியதனை தவமென்று தம்முடலை அடுமாறு செய்தொழுகும் அமன் வளையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ் விரகர் வினை மாறும் கடல் அடைந்த நெடுமாற நார்பெருமை உலகேடும் நிகழ்ந்ததால் தடுமாறு நெறியதனை தவமென்று தம்முடலை அடுமாறு செய்தொழுகும் அமன் வளையில் அகப்பட்டு அப்படின்னார். அதாவது சமணருடைய செயலை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, அதாவது தடுமாற்றத்தை விளைக்கும் புறநெறியுடைய தவம் என்று கொண்டு, அவங்களுடைய நெறி தடுமாற்றமான நெறி. ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? அதுதான் தவம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அவங்களுடைய நெறி? முடியை தானே பிடுங்கிக் கொள்வது, சுடுபாறையில் படுத்து தவம் இருப்பது,
ஆடை இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் அவர்கள் தவம் என்று தடுமாற்ற நெறி, இதெல்லாம் அவமான நெறி. ஆனால் அதை தான் தவம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்றாருங்க. தமது உடலை வருத்துகின்ற செயல்களை செய்து தீநெறி ஒழுகும் அமனரது சூழ்ச்சியில் அகப்பட்டு அந்த வளையனின்றும் விடுபடும்படி விரகராகி தமிழ் விரகராகி ஆருடைய பிள்ளையாருடைய வினை மாற்றி பிறவியருக்கும் திருவடிகளை அடைந்த, அதாவது வினை மாற்றி பிறவியருக்கும் பெருமையுடையவர் ஞானசம்பந்த பெருமான். தமிழ் விரகர் அப்படின்னாரு இந்த இடத்துல. ஞானசம்பந்த பெருமானை தமிழ் விரகர் அப்படிங்கிறார். அருந்தமிழ் ஆகரர் சரிதை அப்படின்னு சொல்லி தமிழ் ஆகரர் அப்படின்னு சொல்லுவார். அதை நாவுக்கரசு பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது தமிழ் ஆலியார் அப்படின்னு சொல்றார். அப்புறம் போல்கின்ற, அதாவது தப்புற செயல்கின்றி அந்நெறி தங்கினார் தமிழ் ஆலியார் கைலாயத்தில் சொல்றார். அப்படியே உடல் உறுப்புகள் எல்லாம் தேய்ந்த பொழுது தமிழ் ஆலியார் அப்படின்னு பாருங்க. சுந்தரமூர்த்தி சாமிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாதன் அப்படின்பாரு. அப்பாலே தலை வைத்து துயிலமர்ந்தான் தமிழ்நாதன் சித்தவட மடத்தில் சொல்றார். 3 பெருமக்களையும் தமிழோடு சேர்த்து நம்முடைய செக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். இங்க தமிழ் விரகர் அப்படிங்கிறார். அதே மாதிரி தமிழ் ஆகரர் என்று சொல்லி ஒரு பெயர் ஞானசம்பந்த பெருமானுக்கு உண்டு. தமிழோடு சேர்த்து சொல்லுவது ஒரு பெருமை. அப்படி நெடுமாறனார் அப்படி வினை மாற்றி பிறவியருக்கும் திருவடிகளை அடைந்த ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடிகளை அடைந்த அப்படி நெடுமாறனாரது பெருமையானது 7 உலகங்களிலும் நிறைந்து விளங்கியது. அவருக்கு இருக்கிறதுலே பெருமை என்னன்னா, ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருக்கரத்தினாலே திருநீறு பூசப்பட்டு அவருடைய திருவடி அடைந்ததுதான் ஒரு பெருமை என்று சொல்றார். வினை மாறும் கடல் மாற்றும் என்று சொல்றார். தன்வினை, அதாவது கடல் தொலை நினைப்பவர் இருவினை துயர் போமே. அதாவது என்ன சொல்றாருன்னா, பெருமானுடைய திருவடிகளை தொலைணும்னு நினைச்சாவே வினை போயிருமா. பெருமானுடைய கடல் தொலை நினைப்பவர் இருவினை துயர் போமேன்னார். அதுதான் ரொம்ப முக்கியம். பெருமான் திருவடி வணங்குறது அப்புறம், பெருமான் திருவடி வணங்கணும்னு நினைக்கிற பொழுதே நம்மளுடைய வினை போயிடும் அப்படிங்கிறார். இன்னொன்று காரைக்கிழமையார் சொன்னாங்க ரெட்டைமணி மாலையில், கடல் கொண்ட சேவடி காணலுற்றார் நம்மை பிணலுற்றார் நிழல் கண்ட பொழுதத்து நில்லாவினை நிகர் ஏதுமின்றி. அதாவது பெருமானுடைய திருவடியை பார்க்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய திருவடியை பார்த்த பெருமக்களுடைய நிழல் பட்டாவே நம்முடைய வினை நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. நிழல் கண்ட பொழுதத்து நில்லா வினை நிகர் ஏதுமின்றி என்று சொல்லி, அப்போ அவ்வளவு பெருமையுடையவர்கள் அடியவர் பெருமக்கள். பிறவி என்னும் பொல்லா பெருங்கடலில் நீந்த துறவி என்னும் தோற்றோனி என்று சொல்லி நம்பியாண்டார் நம்பிகளும் நமக்கு போற்றுகின்றார் என்று சொல்லி, இப்படி முதல் பாடலை சொல்லி அடுத்த 2வது பாட்டில் என்ன சொல்றாருன்னா, அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் அருளாலே தென்னாடு சிவம்பெருக செங்கோலுய்த்து அறமளித்து சொல்லாம நெறி போற்றி சுரர் நகர்கோன் தனை கொண்ட பொன்னார மணி மார்பில் புறவரனார் பொலிகின்றார். அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் அருளாலே, ஞானசம்பந்த பெருமானுடைய திருவருளினாலே பாண்டி நாட்டில் சைவத்திரம் பெருகியிட, ஞானசம்பந்த பெருமானால்தான் சைவம் தலைத்து ஓங்கியது. அவருடைய அவதார நோக்கம் நிறைவேறியது பாண்டி நாட்டில் மதுரை எம்பதியில். வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க போத பரம்பரை புளிய புனிதவாய் மலர்ந்தெழுந்த அந்த வேதநெறி தலைத்து ஓங்கியது எங்கேன்னு கேட்டா மதுரை எம்பதியில். அதற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசியாருடைய அழைப்பை ஏற்றுத்தான் ஞானசம்பந்த பெருமான் அங்கு வருகிறார். மங்கையர்க்கரசியுடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்ல, மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம் வளவர்குல குலக்கொழுந்து வளைக்கை மானி செங்கமல திருமடந்தை கண்ணி நாடால் தென்னர்குல பழிதீர்த்த தெய்வப்பாவை அப்படின்னு. எங்கள் பிரான் சண்பையர்கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடுற்ற இடர் நீங்கி தங்கள் பொங்கொடிவன் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் கடலியம்மாள் போற்றலாமே. பாண்டியர்களுக்கு வந்த துன்பத்தை நீக்கிய பெருமை அம்மையாருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, சமணயில் சூழ்ந்திருந்த மதுரை எம்பதியை ஞானசம்பந்த பெருமான் மூலமாக சைவம் தலை தோங்க செய்த பெருமை மங்கையர்க்கரசியாருக்கு உண்டு. அதனாலதான் சேக்கிழ பெருமான் என்ன சொல்றன்னா, பொங்கலிவன் திருநீர் வரப்பினாரை போற்றுவார் கடலியம்மாள் போற்றலாமேனார். யாரெல்லாம் மங்கையர்க்கரசியாருடைய திருவருளை போற்றுகின்றார்களோ அவங்க திருவடிகளை நான் போற்றுகிறேன் என்று சொல்லி சேக்கிழ பெருமானை போற்றுகின்றார். அவ்வளவு பெருமையுடையவர் என்று சொல்லி சொல்லுகிறார். மங்கையர்க்கரசியாருக்கும் ஞானசம்பந்த பெருமான் மேல் அளவற்ற அன்பு.
அவர் மதுரை என்பதை செல்லுகின்ற பொழுது இந்த சமணர்களால் ஏதாவது இந்த பிள்ளையாருக்கு துன்பம் என்று சொன்னால் தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்வது என்று சொல்லி ஒரு முடிவெடுத்திருந்தார். மானியார் தாமும் மஞ்சி வஞ்சக புலையர் தாங்கள் ஈரமே செய்ய வல்லார் செய்வது என்றெண்ணி நாமும் ஞான சம்பந்தர் தம்பால் நன்மை அல்லாது செய்யும் ஊனவந்தடையன் யாமும் உயிர் தொடர்ந்தொழிவது என்றார் என்று சொல்லி சொன்னார். வேற என்ன வேணாலும் செய்யலாம், தன்னுடைய உயிரை கொடுக்க முடியுமா யாருக்காவது? அப்படி கொடுக்கணும்னு நினைச்சவர் மங்கையர்க்கரசியார். அதனாலதான் அந்த அன்பை சேக்கிழார் நமக்கு நால்வர் நான்மணி மாலை ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது, இலை படர்ந்த பொய்கை எடுத்து அழுதல் கண்டு முலை சுரந்த அன்னையோ நின் நிலை விளம்ப கொங்கை சுரந்த அருட்கோமோல சம்பந்தா இங்கு உயர்ந்தால் யார் சொல் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். அன்று குளக்கரையிலே நீங்கள் அழுது கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு திருமுலைப்பாலை சுரந்து கொடுத்த தாய் பெரிய நாயகி. அந்த தாய் சிறந்தவளா? இதை செவியுற்ற உடனே, இதை கேள்விப்பட்ட உடனே தனம் சுரந்ததே மங்கையர்க்கரசியாருக்கு. அந்த தாய் சிறந்தவளா? யார் உயர்ந்தவள்? இந்த இடத்துல யார் உயர்ந்தவள் என்று சொல்லி நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் கேட்கிறார். அவ்வளவு சிறப்புடையவர் நம்முடைய மங்கையர்க்கரசி அம்மையார் என்று சொல்லி, அப்படி அந்த நாளிலே ஆளுடைய பிள்ளையாருக்கு திருவருளினாலே பாண்டி நாட்டில் சைவத்திறம் பெருகிட செங்கோல் அரசாட்சி செய்து அறநெறி வலுவாமல் காத்தும் எடுத்தும் சொல்லப்படும் சிவா நாமமாகிய அந்த திருவைந்தெழுத்து நெறியாகிய சைவ நெறியினை காத்தும் அஞ்செழுத்து தான் நமக்கு. சைவத்துல மந்திரம் என்று சொன்னால் அஞ்சல், ஆதி மந்திரம் அஞ்செழுத்து அப்படின்ட்டார் சேக்கிழ பெருமான். அஞ்செழுத்துக்கு மேல மந்திரம் கிடையாது, அஞ்செழுத்து தான் மந்திரம். அந்த அஞ்செழுத்து மந்திரம் சொல்லக்கூடிய இடத்துல இன்னொரு மந்திரம் ஒன்னும் செல்லுபடியாக எதுவும் அங்க உள்ள வர முடியாது. ஆமா, நெறியினை காத்துன்ற. அப்புறம் சுரர் நகர்கோன், இதுல இன்னொரு இடம் என்ன சொல்றாருன்னா, சுரர் நகர்கோன் தனை கொண்ட பொன்னார மணி மார்பில் புறவலனார் பொழிகின்றார் என்று சொல்லி தேவேந்திரன் எடுத்து கொண்ட பொன்னார மணிந்த மார்பினுடைய பாண்டியனார் விளங்குகின்றாராக என்று சொல்லி, இது பாண்டியன் ஒரு காலத்துல இந்திரன் ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் மழை பெய்வதற்கு தமிழ்நாட்டில் மறுக்கின்ற பொழுது அகத்திய முனிவர் அருள் செய்யற மாதிரி சோமவார விரதம் இருக்கிறாரு அந்த உக்கிரகுமார பாண்டியர் என்று சொல்லி அந்த அரசன் சோமவார விரதம் இருந்து மழை வர வேண்டும் என்று சொல்லி வேண்டுகின்ற பொழுது சோழசேர மன்னர்களோடு குமார பாண்டியனும் இந்திரனுடைய சபையை சென்று சேருகிறார்கள். அப்படி இந்திரனுடைய சபையை சென்று தேவேந்திரன் இருக்கக்கூடிய சபையை சென்று சேருகின்ற பொழுது ஆசனம் கொடுக்கிறான் இந்திரன். அவங்க 2 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. யாரு? சோழரும் சேரரும். இந்த உக்கிரகுமார பாண்டியர் உட்கார்றதில்லை, இந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல நின்றுட்டு இருக்கிறார். இந்திரனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுது. என்ன செய்யறாருன்னா, சரி நீ உட்காராம நின்றுட்டு இருக்கிறியா, உன்னை உட்கார வைக்கிறேன் பார் என்று சொல்லி, சரி அதாவது அரசனை கௌரவப்படுத்துற மாதிரி தங்க ஆபரணம், அதாவது மாலை, தங்க மாலை போடுறது. இப்போ நம்ம மலர் மாலை போட்டு வரவேற்பு, அது மாதிரி தங்க மாலை சுமக்க முடியாத அளவுக்கு பொன்னாரத்தை கொண்டு போட்டான். அப்படி தோலே ஒடிஞ்சு போற அளவுக்கு அந்த பொன்னாரத்தை வாங்கி கொண்டு அப்படி நிமிர்ந்து நின்றாரா உக்கிரகுமார பாண்டியர். இந்திரனே ஆடி போகக்கூடிய அளவுக்கு அப்படி நின்று காட்டியவர் உக்கிரகுமார பாண்டியர். அதுதான் பாண்டியனுடைய ஒரு சிறப்புங்க. ஒரு பூமாலை போல எளிதாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னார். ஆமா, அவன் நினைச்சா இவ்வளவு பெரிய தங்க மாலையை போட்டா, ஆரத்தை போட்டா தாங்க முடியாம விழுந்துருவான் பாண்டியன் அப்படின்னு சொல்லி போடுகின்ற பொழுது ஒரு பூமாலை போட்டது போல அப்படி நிமிர்ந்து நின்றார் என்று சொல்லி நமக்கு புராணத்தில் சொல்லப்படுகிறது. திருவிளையாடல் புராணத்தில் உக்கிரகுமார பாண்டியர் செய்த அந்த அரிய செயல் போலவே அவர் பின்னாடி வந்த பாண்டிய மன்னர்களும் அப்படி வீரமிக்கவர்களாக இருந்தார்கள். அதுல ஒரு வீரமிக்க பாண்டியர் தான் நம்முடைய நின்றசை நெடுமாறனார் என்று சொல்லி போற்றுகின்றார். இப்படி எல்லாம் பாண்டிய மன்னர்கள் அந்த காலத்துல இருந்திருக்கிறார். இதெல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படிப்பட்ட பாண்டியனார் விளங்குகின்றாராக என்று சொல்லி அடுத்த திருப்பாட்டில் தான் நெல்வேலி போரை பற்றி சொல்லுகிறார். அதான் ஆய அரசளிப்பார்பால் அமர் வேண்டி வந்தேற்ற சேய உலத்து அவ்வர் எதிர் நெல்வேலி செருக்கலத்து பாயபடை கடல் முடுகும் பரிமாவின் பெருவெள்ளம் காயுமத களிற்றினரை பரப்பியமர் கடக்கின்றார் என்று சொல்லி அந்த காலத்திலே, அதாவது அத்தன்மையாகி அரசு செய்பவரிடத்தே போரினை வேண்டி வந்த எதிர்த்த வடபுலத்து பகைவர்க்கு எதிரே நெல்வேலி போர்க்களத்திலே பரவிய சேனை கடலையும் வேகமாக செல்லும் குதிரைகளை மிகுதியாகிய வெள்ளத்தை
எம் சினந்தலைக்கும் மத யானைகளின் வரிசையினையும் பரப்பி போரினை வென்று கடக்கின்றாராகி. அதாவது திருநெல்வேலி போர் என்று சொல்லுவது பாண்டியனுடைய வரலாற்றில் மிகச்சிறந்த ஒரு போர், நெல்வேலி போர் என்று சொல்லுவார்கள். அந்த நெல்வேலி போர் எப்படி வந்தது அப்படின்னா, இவர் அவங்களுடைய ஒரு கவர வேண்டும் என்று சொல்லி ஒரு குரோத மனத்தில் வரல, தானாக வர்றாங்க. வடபுலத்தில் இருந்து அரசர்கள் தானாக படையெடுத்து கொண்டு வருகின்ற பொழுது தன்னுடைய நாட்டை காக்க வேண்டும் என்ற ஒரு கருத்திலே அவர்களை அழித்து அவர்களை ஓடச் செய்த ஒரு பெருமை இந்த அரசருக்கு உண்டு என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி சேனைகள் எல்லாம் இத்தன்மை தாகிய கொடிய போர் மூலம்படி போர்க்களத்தில் பனை போல நீண்ட துதிக்கு பொருந்திய மதையானை சேனையுடைய பாண்டியனரது சேனைகளுக்கு தோற்று போரில் அழிந்த முதன்மை பொருந்திய வடபுலத்தரசனுடைய சேனைகள் சிதைந்து ஓடி போனது என்று சொல்லி, அப்படி அதிலே வெற்றி அடைந்து வெற்றி துறையிலே புனையப்படுகின்ற மனமுடைய வாகை மாலையினை பாண்டியருக்குரிய வேப்ப மாலையுடனே தரித்து என்று சொல்லி வெற்றி சூடியதனால வாகை மாலை. பாண்டியருக்கு என்னன்னா வேப்ப மாலை ஏற்கனவே இருக்கு, அதோடு சேர்ந்து வாகை மாலையும் சூடிக்கொண்டார் என்று சொல்லி போற்றுகின்றார். இது அந்த நெல்வேலி போரை பற்றி சொல்லுவது. அடுத்து மங்கையர்க்கரசியாரை பற்றி சொல்லுகிறார். வலவர் பிரான் திருமகளார் மங்கையருக்கு அரசியார் கலவமணி முளைதலைக்கும் தடமார்வில் கௌரியனார் இளவர வெண் பிறையணிந்தார்க்கு ஏற்றதிரு தொண்டெல்லாம் அளவில் புகழ் பெற விளக்கி அருள் பெருக அரசளித்தார். வளவர் பிரான் திருமகளார் மங்கையர்க்கு அரசியார் அப்படின்னார். வளவர்னா சோழர்கள்ங்க, சோழ மன்னனுடைய மகள் அம்மா. அதனாலதான் சைவத்தில் கொஞ்சம் கூட பிறளாது நின்றார். சோழர்கள் எப்பொழுது சைவத்தலத்திலே நின்ற பெருமையுடையவர்கள். சோழர் பெருமானாரின் திருமகளாராகிய மங்கையர்க்கரசி அம்மையாருடைய கலவை சார்ந்தணைந்த தனங்கள் மூழ்க பெற்ற அகன்ற மார்பினுடைய பாண்டியராகிய நின்றசை நெடுமாறனார். அவ்வளவு நல்ல ஆஜானுபாக இருப்பார். அப்படி அந்த பாண்டியராகிய நின்றசை நெடுமாறனார் இள நாகத்தினையும் வெள்ளிய பிறையனையும் அணிந்த பெருமானாருக்கு கேட்ட திருத்தொண்டுகளை எல்லாம் அளவில்லாத புகழ் வரும்படி விளங்கச் செய்து சிவனருள் பெருகும்படி அரசாட்சி செய்தார் என்று சொல்லி, அப்படி பாண்டியன் ஒரு சிவநெறி பெருகும்படி அரசாட்சி செய்தவர் என்று சொல்லி வளவர் சோழ அரசர் என்று சொல்லி அப்படி நெடுமாற பாண்டியர் மங்கையர்க்கரசியான் கணவனார் என்றபடி சொல்றாருங்க. முத்தின்தால் வடமும் சந்தான குழம்பு நீரும் தன் மார்பினில் முயங்க பத்தியார்கின்ற பாண்டிமாதேவி என்று சொல்லி அப்படியே சந்தன குழம்பும் நீரும் மார்பிலை பூசிக்கொள்வார் அம்மையார். நீரும் தன் மார்பினில் முயங்க பத்தியார்கின்ற பாண்டிமாதேவியார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தேவாரத்தில் சொல்லுகிறார். அப்படி ஏற்ற திருத்தொண்டு சிவனுக்கு உகந்தனவாகிய அந்த விதிக்கப்பட்ட திருத்தொண்டின் வகைகளை எல்லாம் விளக்கி ஞானசம்பந்த பெருமானிடத்தில் தீக்கை பெற்று அவருடைய மாணவராக இருந்து நிரசி நெடுமாறனார் நீண்ட காலம் சைவத்தரத்திலே பணி செய்திருக்கிறார், அதை போற்றியிருக்கிறார். அப்படி திரைசேய் கடல் உலகின்கண் திருநீற்றின் நெறிவிளங்க உரை செய்வரும் புகழ் விளக்கி ஓங்கு நெடுமாறனார் அரசுரிமை நெடுங்காலம் அளித்து இறைவர் அருளாலே பரசு வெறும் சிவலோகத்தின் இன்புற்று பணிந்திருந்தார். பெருமானுடைய திருவடி அடைஞ்ச சொல் நீண்ட காலம் அவர் சைவத்திரத்திலே நின்று சமணத்திலே இருந்து ஞானசம்பந்த பெருமானாலே ஆட்கொள்ளப்பட்டு சைவத்திரத்திலே நின்று அலைகளுடைய சூழ்ந்த உலகில் திருநீற்று நெறியாகிய சிவநெறி விளக்கம் அடையும்படி எடுத்துச் சொல்லப்படும் பெரிய புகழினை விளங்க வைத்ததனால் மேன்மை பொருந்திய நின்றசிய நெடுமாற நாயனார் நீண்ட காலம் அரசாட்சி செய்திருந்து சிவபெருமானது திருவருளால எல்லாராலும் பரவப்படுகின்ற பெரிய அந்த சிவலோகத்தினை அடைந்து இன்பம் பொருந்திய பணிந்து அமர்ந்திருந்தனர். அப்படியே சிவலோகம் சென்று அவர் பெருமானுடைய அந்த திருவடியை கும்பிட்டு அப்படியே உடன் உறைந்திருந்தார் என்று சொல்லுகிறார். அப்படி திருநீற்றின் நெறிவிளங்கனர் அப்படின்னா பூதி சாதன விளக்கம் போற்றல் பெறாதொழிந்த நிலையும் இருவதும் பாங்குமன்றி சைவம் அங்கு எய்தாதாக என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் இல்லாமல் இருந்திருந்தால் மதுரை மதியில சைவம் தலை தூங்கி இருக்க வாய்ப்பில்லை. ரெண்டு பெருமக்களும் தான் அவர்கள் அரசனை நெறிப்படுத்துவதற்காக பலவாறு முயன்று அதில் வெற்றி பெற்றவர்கள். ஒரு கணவனை எப்படி வேண்டுமானாலும் திருத்த முடியும், மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு அம்மா தான் உதாரணம், மங்கையர்க்கரசியார் தான் உதாரணம். ஒரு நாட்டுக்கு அரசியாக இருந்தாலும்
சைவத்திரத்திலே அம்மா கொண்டிருந்த ஒரு பெரிய பற்றுக்கு காரணம் சோழருடைய மகள். அதான் ரொம்ப முக்கியங்க. சோழருடைய மகள் நெடுங்காலம் அரசுரிமை அளித்தனர், நீண்ட நாள் அரசாட்சி செலுத்தி பணிதலால் இன்பமுற்று நிலை பெற்றிருந்தனர் என்று சொல்லி இன்பம் சிவானந்த அனுபவத்தில் திளைத்தல். அது மூத்த நிலையிலும் ஆண்டான் அடிமை திறமை உள்ளது. உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கே உரித்து என்று சொல்லி, உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கே உரித்து. உயிர் சிவானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் உயிருக்கு மட்டும்தான் உண்டுங்க, வேற எதுக்கும் கிடையாது. அதனால சித்தியார் சொல்லுவது போல இப்படி பொன்பூண்ட மதில் சூழ்ந்த அந்த சீர்காழிக்கு அதிபராகி ஆருடைய பிள்ளையாரது திருவடி சார்பினாலே புனிதராகிய தென்மதுரையில் அரசாண்ட நெடுமாறனது செந்தமரை மலர் போன்ற பாதங்களை வணங்கி கொள்ளுகிறோம் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் 10 திருப்பாடல்களை நமக்கு போற்றியிருக்கிறார். அப்படி மனைவியாரது நன்மை கணவருக்கு பெருநிலத்தை விளைக்கும் அப்படிங்கிற இந்த சரித்திரத்தில் நாம தெரிஞ்சுக்கிறோங்க. ஆமாம், அதாவது மனைவியாருடைய நன்மை கணவருக்கு பெரிய நிலத்தை விளைக்கும். மனைவினே எப்படி இருக்கணும்னா மங்கையர்க்கரசியாரை போல, திருவெண்காட்டு நங்கையை போல, இப்படி இளையான்குடி நாயனார் மனைவியாரை போல, இயற்பகை நாயனாருடைய மனைவியாரை போல, இப்படி பிராணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பெண்ணடியார்களுமே சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர்களாக அதிலே சிவநெறி விளங்க பெரும்பாடுபட்டவர் நம்முடைய மங்கையர்க்கரசியார். அதனாலதான் சேக்கிழ பெருமான் அவர் திருவடிகளை போற்றுகின்றவர்கள் எல்லோருடைய திருவடிகளையும் நான் போற்றுகிறேன் என்று சொல்லி இதிலே போற்றியிருக்கிறார் என்று சொல்லி எம்பெருமான் நின்றசி நெடுமாற நாயனாருடைய திருவடி தாமர்களை மனமொழி வைகளாலை வணங்கி குருமுக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.